விஷயமே இதுவரை நடக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க. நீங்க என்னதான் வந்து திமுக மேல வந்து என்ன குறைகள் சொன்னாலுமே, இந்த ராமேஸ்வரத்த விட்டுட்டு நான் அங்கிட்டு போனேன் அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட குறைகள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். எங்க ஊர்ல வந்து சேர்மன் ஒருத்தர். அவர் பேரு நாசர் கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் இருக்கார்ல, அந்த மனுஷன வந்து யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட சொந்த பிரச்சனைங்க. என்னோட சொந்த பிரச்சனை, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட, அவர் வந்து அவரோட சொந்த வண்டிய குடுத்து அனுப்பி விட்டாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பா சொல்றேன் அரசியல் நோக்கத்துக்காக இல்ல. அப்படி அரசியல் நோக்கத்துக்காக அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் பேர கூட்டிட்டு வந்து, உடனே ஃபோன் அடிச்சு ஒரு 4 பேருக்கு தெரிய வச்சு, பத்திரிக்கைக்கு தெரிய வச்சு, அது பண்ணி, இது பண்ணி, இது பண்ணுவாரு. யாருக்குமே தெரியாது. சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு மட்டும் பர்சனலா ஃபோன் அடிச்சு, நான் ஃபோன் அடிக்கிறேன் அண்ணே இந்த மாரி ஆயிப்போச்சுண்ணே, என்னண்ணே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. அது மட்டும் இல்ல, என் ஊர் வந்து தங்கச்சிமடம் பஞ்சாயத்து. அவரு நகராட்சி, ராமேஸ்வரம் நகராட்சி. என் ஊர்ல வந்து செடி கொடிகள் வந்து வளர்ந்து நிக்குது. ரோடு ஓரம் அப்புட்ன்னா, அவருக்கு ஒரே ஒரு ஃபோன். அண்ணா இந்த மாரி ஒரு உதவிண்ணா, சின்ன பசங்க வந்து போம்போது, ரோடு ஃபுல்லா வந்து செடிகள் வளர்ந்து நிக்குது. முள்ளு மரம் வளர்ந்து நிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எச்சுட்டு. அப்படி கேட்கும்போது அவர் வந்து என்ன பண்ணிருவாருன்னா, அவரோட வண்டி அனுப்பி அதெல்லாம் ஜேசிபி அனுப்பி கிளீன் பண்ணி குடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு திமுகலயே கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லப்போனா அவர் தான். இந்த மாதிரி வந்து அதான் சொல்றேன்ல, ராமேஸ்வரத்தில தீவுல வாழ்ந்து பொறந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கலாம் ராமநாத சுவாமிக்கு கட்டுப்பட்டு பயந்து